ஹலோ மக்களே, பிக் பாஸ்லே கிளாசிக் டாஸ்க்கான ஹோட்டல் டாஸ்க்கு வரப்போகுது. ஸோ ஆஹா ஓஹோ ஹோட்டல் தான் வந்து பிக் பாஸ் இந்த வாரம். இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ரொம்ப குசும்புங்க. ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்த ரோல்ஸ் இருக்கே அதுதான் வந்து செம்ம. ஸோ இந்த டாஸ்கில் யார் வரப்போகிறாங்க கெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா, அதுக்கப்புறம் மஞ்சரி போன சீசனில் இருந்தாங்க. அடுத்தது யாருன்னா தீபக். போதுமா? ஸோ வந்த உடனே வந்து நம்ம பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் இந்த சீசன் ரொம்ப டேமேஜாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த டாஸ்கில் வந்து உங்கள் மானத்தை காப்பாற்றிக்கிங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து ஹிண்ட் கொடுக்குறாங்க. சரி, இப்போ யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டோட மேனேஜர் வந்து திவ்யா. ஓகே, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து விஜே பார்வதி. செம்ம. இப்படி போட்டால் தானே சம்பவங்கள் நடக்கும். பிக் பாஸ் நீங்கள் சூப்பருங்க. ஸோ அடுத்தது ஷெஃப் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஷெஃபாக வந்து சாந்திராவை போட்டிருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்து வினோதையும் அதே மாதிரி வியன்னாவையும் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளீனிங் மேனேஜராக வந்து பிரஜின்க்கு கீழே அசிஸ்டண்ட் வந்து துஷார் அண்டு அடுத்தது பாத்ரூம் கிளீனிங் மேனேஜர் வந்து அமித். இவங்களுக்கு கீழே வந்து அரோரா அண்டு எஃப்ஜே போட்டிருக்காங்க. வெசல் வாஷிங் நம்ம விக்ரம் தலையாக இருக்கவங்க. அதுக்கப்புறம் கமருதீன் அண்டு கெமி இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது ரிசப்ஷனிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா. ரூம் சர்வீஸ் சுபிக்ஷா, பிரவீன். ஸோ இப்போ நம்ம சபரிக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீ வந்து எந்த வேலையும் செய்ய மாட்ட, அதாவது வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்க, நீ போய் வெளியே அது ஸ்டாச்சு இருக்குல்ல சிலை, அது வந்து சபரிக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. பிக் பாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்த ரோல்லே வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க கேம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து புரியறதா இருந்தால் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த டாஸ்க் லீடர் வந்து திவ்யா தான் படிக்கிறாங்க. அப்போவே வந்து பிக் பாஸோட ஸ்டோரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஹோட்டல் வந்து 2015 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 8 வருஷமாக நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டல் 9வது வருஷம் சரிவாயிடுச்சு. இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஓடலை. அதனால இங்கே இருக்கிற ஸ்டாஃப் தான் வந்து வர கெஸ்ட்டை நல்லா பார்த்துக்கிட்டு இந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்தணும். ஸோ இன்டைரக்டாக சொல்லிட்டாங்கங்க நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு, இப்படி தான் இருக்குது நம்ம ஷோவோட சுச்சுவேஷன், இனிமேல் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ரோல்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா பிக் பாஸ், ஏன் பிக் பாஸ் அப்போ தான் வந்து கண்டென்ட் இருக்கும்ல, அது தெரியும். சரி, ஓகே. இப்போ திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஆகாது, அதனால் 2 பேரும் ஒரே டீமில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் திவ்யா மேனேஜர், பாரு அசிஸ்டன்ட் மேனேஜர். அங்கே தான் நிற்கிறீங்க பிக் பாஸ் நீங்கள்.